மக்களே வருக, இறைபலியை நிறைவேற்ற இறை குலமே வருக. இயேசு நாமம் போற்றிடுவோம், தேவன் வார்த்தை வாழ்ந்திடுவோம். இயேசு நாமம் போற்றிடுவோம், தேவன் வார்த்தை வாழ்ந்திடுவோம். இறைவன் வழியில் நாளும் நடந்திட திருப்பலியில் கலந்திடவே இறை மக்களே வருக. எளியவர் வாழ்வினிலே ஏற்றங்கள் காண இறைவன் அவதரித்தார். விடுதலை வாழ்வினை மனுக்குலம் அடைந்திட தன்னையே தந்தார். எளியவர் வாழ்வினிலே ஏற்றங்கள் காண இறைவன் அவதரித்தார். விடுதலை வாழ்வினை மனுக்குலம் அடைந்திட தன்னையே தந்தார். இணைந்திடுவோம் ஓர் குலமாய், செயற்படுவோம் அவர் மனமாய். இணைந்திடுவோம் ஓர் குலமாய், செயற்படுவோம் அவர் மனமாய். திருப்பலியில் கலந்திடவே இறை மக்களே வருக. நீதியின் நாயகன் வாழ்ந்திட்ட வழியில் வாழப் புறப்படுவோம். அன்பினை அனைவரின் மனங்களில் விதைத்து இறையின் அருள் பெறுவோம். நீதியின் நாயகன் வாழ்ந்திட்ட வழியில் வாழப் புறப்படுவோம். அன்பினை அனைவரின் மனங்களில் விதைத்து இறையின் அருள் பெறுவோம். அவர் மனமாய் இணைந்திடுவோம், ஓர் குலமாய் செயற்படுவோம். அவர் மனமாய் இணைந்திடுவோம், ஓர் குலமாய் செயற்படுவோம். திருப்பலியில் கலந்திடவே இறை மக்களே வருக. இறைபலியை நிறைவேற்ற இறை குலமே வருக. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, இன்று சிவமாலை மாதா அன்னைக்கு திருவிழா திருப்பலி ஒப்புக்கொடுக்க ஒன்று கூடியுள்ள இந்நேரத்தில் இன்று ஆண்டின் பொதுக்காலம் 29ஆம் ஞாயிறு. இந்த இறை வழிபாட்டிற்கு வந்துள்ள இறை மக்களை நம் அன்பு நாயகன் கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நற்செய்தியானது உண்மையான சீடத்துவம், பிறருக்காக பணி செய்தல் ஆகியவற்றை மையப்படுத்துகின்றது. எசாயா ஆண்டவரின் துன்புறும் ஊழியரை பற்றி எடுத்துரைக்கின்றது. எசாயாவின் வார்த்தைகளை கொண்டே இயேசு தன் சீடர்களின் தவறான எண்ணங்களை மாற்றினார். இத்தகைய சவால் நிறைந்த கடுமையான வாழ்வை யாரால் வாழ முடியும்? இது சாத்தியமா என்ற கேள்விக்கு பதிலாக இரண்டாம் வாசகம் காணப்படுகிறது. இயேசு சீடர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு
அவருக்கு அருகில் யார் இருப்பது என்பதையே விவாதித்து வருகிறார்கள். ஆனால் மனுமகனோ பணிவிடை ஏற்பதற்கு அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்கிறார். எனவே மற்றவர்களின் சுமைகளை பகிர்ந்து கொள்வதிலும் தாழ்ச்சியோடு ஆறுதல் சொல்வதிலும் எம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதனால் நாம் எதிர்கொள்ளும் எதிர்பார்ப்புகளை நாம் எதிர்கொள்ளும் எதிர்ப்புகளை நம் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போம். அவரே நம்மை வழிபடுத்துவார். இதையே அன்னை மரியாவும் இதோ உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற வார்த்தையினூடாக இவ்வுலகில் பெரும் மாற்றத்தினை உருவாக்கி இறைவனின் முதன்மை சீடராக அன்னை மரியா உயர்வு பெறுகிறார். இறைவேண்டலின் வல்லமையால் இறை சித்தத்திற்கு தன்னை அடிமையாக்கினார். எம்மை கடவுளோடு இணைக்கும் சங்கிலியாக செபமாலையை தந்துள்ளார். தாழ்ச்சி என்னும் வல்லமையால் இறை மனிதத்திற்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தார். எனவே இன்றைய மறைவரப்பு தினத்தில் கிறிஸ்துவுக்காக பணிபுரிய அர்ப்பணித்துள்ளவர்களுக்காக செபிக்கவும், செபத்தால் அவர்களை ஊக்குவிக்கவும், அவர்கள் கரங்களை வலுப்படுத்துவோம். தொடர்ந்து அன்னையின் சீடர்களாய் அவரது மகன் இறை இயேசுவின் சீடர்களாய் வாழ்ந்திட இன்றைய திருப்பலியில் குருவுடன் இணைந்து மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் கனியும் ஆசி பெற்றதே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தந்திருக்கின்ற மீண்டும் ஒரு புதிய நாளின் ஆசீர்வாதம் மிக்க நாளிலே புனித செபமாலை அன்னைக்கு விழா எடுக்க நாங்கள் ஒரே குழுமமாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இறைவன் எங்களுக்கு செய்து வருகின்ற சகலவிதமான நன்மைகளுக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்தும் இந்த அன்னையினுடைய பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நிறைவான அவளுடைய பரிந்து பேசுதலும் எங்கள் எல்லாருடனும் எப்பொழுதும் கூட இருக்க இந்த பலியிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடி செபிப்போம். தூயமறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மாட்சிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாளின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீரங்களை வழிநடத்தி சென்றருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றை பிளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தம் உயிரை குறை நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிவரவு கண்டு நீடு வாழ்வார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் துன்புறும் ஊழியை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குறை நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளர் ஆக்குவார். அவர்களின் தீச்சியல்களை தாமே சுமந்து கொள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். அருள் நிறைந்த அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வாக்கியங்கள் 14 தொடக்கம் 16 வரை. சகோதரர் சகோதரிகளே, வானங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவை நாம் தனி பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் செபதேயின் மக்கள் யாக்கோவும் யோவானும் இயேசுவை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவரிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும் பொழுது எங்கள் ஒருவர் மது வலப்புறமும் இன்னொருவர் மது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோப்பின் மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகின்றவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். அவர்கள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள்.
ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பெரியவராக இருக்க விரும்புபவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுக்குள் முதன்மையுள்ளவராக இருக்க விரும்புபவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சோமாலை அன்னையினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். திருச்செபமாலை ஏந்திய ஒரு இராணுவத்தை என்னிடம் தாருங்கள், இந்த உலகத்தை வெற்றி கொண்டு காட்டுகிறேன். திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அவர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, அண்மையிலே ஒரு தாயை சந்திக்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த தாய் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை என்னுடன் பகிர்ந்தார். என்னுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்கள் இருக்கிறது, இழப்புக்கள் இருக்கிறது, கடன் சுமைகள் இருக்கிறது, கணவனை பற்றிய கவலை, பிள்ளைகளை பற்றிய ஏக்கங்கள், இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நிரம்ப நிரம்ப இருக்கிறது. ஆனால் நான் என்னுடைய வாழ்விலே சந்தோஷமாகவும் இருக்கிறேன். அதற்கு காரணம் நானும் எனது குடும்பமும் சொல்லுகின்ற திருச்செபமாலைதான் என்று அந்த அன்னை என்னுடன் பகிர்ந்து கொண்டாள். கடந்த மே மாதம் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒருவரை சந்தித்த பொழுது அவர் சொன்னார், ஃபாதர், என்னுடைய பிள்ளைக்கு 37 வயதாகிறது, ஆனால் திருமணம் நடந்த பாடாக இல்லை, என்னுடைய பிள்ளைக்காக மன்றாடுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், அன்னையுடன் நம்பிக்கை வைத்து திருச்செபமாலை சொல்லுங்கள், நிச்சயமாக அந்த அன்னை உங்களுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். கடந்த மாதம் எனக்கு அவர் தொலைபேசி எடுத்து, ஃபாதர், அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. இந்த அன்னையினுடைய மாதத்திலே அந்த பிள்ளைக்கு திருமணம் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அன்னையுடன் மன்றாடினேன். அன்னை எனக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பு என்னுடைய விடுதிக்கு ஒரு அம்மா தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வந்திருந்தார் விடுதியில் சேர்ப்பதற்கு. அவர் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர். அவர் என்னுடைய விடுதியிலே அந்த மகனை சேர்த்ததன் பிற்பாடு எனக்கு சொன்ன, ஃபாதர், அவனுடைய கழுத்தில் போடுறதுக்கு ஒரு சிவமாலை கொடுத்து கொள்ளுங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் இந்த சிவமாலை அன்னைக்கு விழா எடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த சிவமாலை அன்னையினுடைய பிரார்த்தனையை வடிவாக கேட்டீங்கன்னு சொன்னால், அந்த பிரார்த்தனையிலே ஒவ்வொரு வரிகளும், ஒவ்வொரு பிரார்த்தனைக்குரிய அந்த மன்றாட்டுக்களும் அந்த அன்னையினுடைய ஆசீர்வாதத்தினாலே, புதுமையினாலே நடந்தவைகளை பற்றி எடுத்து சொல்லுகிறது. இந்த திருச்செபமாலை ஒரு ஆயுதமாக இருக்கிறது. 1214வது ஆண்டிலே இந்த திருமறையை பற்றிய பல தப்பறையான கொள்கைகள் அங்கே பரப்பப்பட்டு கொண்டிருந்தன. அப்பொழுது புனித டோமினிக் அவர்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுகின்றார். ஆண்டவரே, இந்த தப்பறையான கொள்கைகளில் இருந்து விடுபட
இந்த திருமறையை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடுகின்றார். அன்னையிடமும் சென்று மன்றாடுகின்றார். அப்பொழுது அன்னை அவருக்கு காட்சி கொடுத்து, இந்த திருச்செவமாலையை ஓது, இந்த திருச்செவமாலையை அனைத்து மக்களும் சுபிக்கும்படி கற்றுக்கொடு என்று சொல்லி அவரிடம் கேட்டுக்கொண்டு அந்த டொமினிக் மக்கள் எல்லாரிடமும் சென்று இந்த திருச்செவமாலையை ஓதுங்கள் என்று சொல்லி அவர் அறைகூவல் விடுத்தார். காலப்போக்கிலே அந்த தப்பறையான கொள்கைகள் எல்லாம் மறையப்பட்டு இந்த திரு அவை காப்பாற்றப்பட்டது. 1571 ஆண்டிலே சிலுவை போர் ஒன்று நடைபெற்றது துருக்கியர்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் இடையிலே. அந்த சிலுவை போரிலே கிறிஸ்தவர்கள் தோற்கின்ற நிலை ஏற்பட்ட பொழுது, அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 5ஆம் பத்திநாதர் அவர்கள் மக்கள் எல்லாரும் திருச்செவமாலை ஓதுங்கள் என்கின்ற அந்த அறைகூவலை விடுத்தார். அவர்கள் அந்த போரிலே வெற்றி அடைந்து கொண்டார்கள். 1573 ஆண்டிலே அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 11ஆம் கிளமெண்ட் அவர்கள் இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் திகதியை திருச்செவமாலையினுடைய விழாவாக பிரகடனம் செய்து அந்த அன்னைக்கு விழா எடுக்க திருச்செவமாலை அன்னை என்கின்ற அந்த வெற்றி விழாவை கொண்டாட அழைப்பு விடுத்திருந்தார். 1917 ஆண்டிலே பத்திமா நகரிலே அன்னை மரியாள் காட்சி கொடுத்து பாவிகளினுடைய மனம் மாற்றத்திற்காக திருச்செவமாலை ஓதுங்கள் என்கின்ற அறைகூவலை விடுத்தார். இந்த உலகம் பல்வேறுபட்ட தீமைகளுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது. மனிதனை அழிக்கின்ற நிலைமைகள் காணப்படுகின்றன. மனித மாண்பை மதிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே அவனுடைய அந்த பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து அவன் விடுபெற வேண்டும், அவன் மனம் மாறி இறைவனிடம் வர வேண்டும் என்று சொல்லி அந்த அன்னை விரும்பி பாவிகளினுடைய மனம் மாற்றத்திற்காக திருச்செவமாலை சொல்லுங்கள் என்கின்ற அந்த அழைப்பை விடுத்தாள். 1945 ஆண்டிலே 2ஆம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஜப்பான் நாட்டின் மீது அந்த அணுகுண்டு போடப்பட இருந்தது. திருத்தந்தை அவர்கள் மக்களை பார்த்து மன்றாடுங்கள், இந்த உலகப்போர் நிப்பாட்டப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அந்த அமெரிக்கா அணுகுண்டை ஜப்பான் நாட்டின் மீது வீசியது. இந்த குரோசிமா, நாகசாக்கி அந்த நகரங்கள் எல்லாம் அழிவடைந்தன. 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனார்கள். ஆனால் அந்த நகரத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலே இருந்த இயேசு சபை குருக்கள் வாழுகின்ற ஒரு மடமும் அதனோடு இணைந்த அந்த அன்னையினுடைய ஆலயமும் அற்புதமாக காப்பாற்றப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது. காரணம், அங்கே இருந்த அத்தனை குருக்களும் அந்த துறவிகளும் திருச்செவமாலையை பக்தியோடு ஓதிக்கொண்டிருந்தார்களாம். எங்களுடைய நாடும் அந்த 2ஆம் உலகப் போரிலிருந்து காப்பாற்றப்பட்டது. இந்த லங்கா மாதா ஆலயம் அதன் பிற்பாடு அந்த அன்னைக்கென ஒழுக்கப்பட்டு அந்த திருவிழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வகையாக இந்த திருச்செவமாலையினுடைய மகிமையையும் அதனுடைய வெற்றியையும் நாங்கள் காலத்துக்கு காலம் எங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறோம். அதை நினைவு கூர்ந்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் எங்களுடைய பங்கிலே இந்த திருச்செவமாலையினுடைய அன்னையினுடைய விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கொண்டாட்டத்தின் வழியாக இறைவன் இன்றைய நாளிலே எங்களிடம் இருந்து எதை எதிர்பார்க்கின்றார்? இன்றைய முன்னுரையிலே மிகவும் அழகாக சொல்லப்பட்டது. 1 சீடத்துவம், 2வது மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பண்பு. இன்றைய நற்செய்தியிலும் நாங்கள் அதைத்தான் பார்க்கின்றோம். உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானராக இருக்க விரும்புகின்றவர்
அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். இந்த அன்னையினுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த பண்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர் உண்மையான ஒரு சீடத்தியாக இருந்தார். எப்பொழுது இந்த அன்னை மரியாள் ஆண்டவரிடமிருந்து அழைப்பை பெற்றாளோ, இதோ நீர் கருவுற்றிருக்கிறீர், உம்முடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை பெற இருக்கிறீர் என்று சொல்லி வானதூதர் அன்னை மரியாளுக்கு காட்சி கொடுத்த பொழுது முதலிலே அவள் தயங்கி பின்பு அதை ஏற்றுக்கொண்டு, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அவள் தன்னை முற்றுமுழுதாக அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அன்று முதல் அவர் இறைவனுக்கு உகந்தவராக வாழ்ந்து வந்தாள். தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு நல்லதொரு சீடத்தியாக அந்த தன்னை அழைத்த அந்த ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவராக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவள் நல்லதொரு சீடத்தியாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவளுடைய வாழ்க்கையிலும் பல துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாம் வந்து போயின. அவளும் இடம்பெயர்ந்து சென்றாள். அவள் தன்னுடைய மகனை பெற்றுக்கொள்வதற்கு கூட நல்லதொரு இடம் கிடைக்காமல் அலைந்து திரிந்தாள். ஆனாலும் அவள் அந்த ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையிலே சிறிதும் தளர்ந்து போய்விடவில்லை. என்னை அழைத்து ஆண்டவர் என்னுடன் கூட இருக்கின்றார், அவர் என்னை பார்த்து கொள்ளுவார், அவருடைய விருப்பமின்றி என்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் நடக்காது என்பதை அவள் உணர்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்வை அந்த ஆண்டவருக்கு ஏற்ற முதத்திலே வாழ்ந்து அந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அவள் ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த வியாகுலங்கள் எல்லாவற்றையும் அவள் மகிழ்ச்சியோடு சுமந்து கொண்டாள். அதன் வழியாக இன்று அவள் எல்லோருக்கும் அன்னையாக, அனைத்துலக தாயாக அவள் உயர்த்தப்பட்டிருக்கின்றாள். அருமையான சகோதர சகோதரிகளே, எனவே அந்த அன்னையினுடைய அந்த சீடத்துவ நல்ல வாழ்வு எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமான வாழ்வாக இறைவனாலே தரப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே அந்த அன்னியைப் போல நல்லதொரு சீடனாக, நல்லதொரு சீடத்தியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ, எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இழப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நல்ல மனதோடு ஏற்றுக்கொண்டு இது இறைவனுடைய திட்டம், இறைவனுடைய விருப்பம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் நடக்காது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அந்த திருச்செப மாலையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்விலே சொல்லி அதன் வழியாக அவளிடமிருந்து அந்த பரிந்துரையை நாங்கள் பெற்று இறைவனுடைய ஆசீரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று வாழ நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, அடுத்து இரண்டாவதாக மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த நல்ல பண்பு. அந்த அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை பற்றி பாராமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நல்ல பண்பை கொண்டிருந்தாள். எனவேதான் வானதூதர் அவருக்கு சொன்ன பொழுது, எலிசபெத் அம்மாள், உறவினராகி எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கிறாள் என்று சொன்ன பொழுது உடனடியாகவே அவள் விரைந்தோடி செல்லுகின்றாள் எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்வதற்காக. நீண்டதொரு பயண பாதைகள் இலகுவாக இல்லாவிட்டாலும் அவள் பயணம் செய்து ஏறக்குறைய 3 மாதங்கள் அவளுடன் தங்கியிருந்து அவளுக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் அவள் செய்வதை நாங்கள் திருவிவிலியத்திலே வாசிக்கின்றோம். கானாவூர் கல்யாண வீட்டிலே அவள் அங்கே சென்று அங்கே பார்த்த பொழுது அந்த குடும்பத்தினருக்கு ஏற்படவிருந்த அந்த அவமானத்திலிருந்து ரசம் தீர்ந்து விட்டது. இனி என்ன செய்வது என்று அந்த குடும்பத்தினர் அங்கலாய்த்து கொண்டிருந்த பொழுது அவள் தன்னுடைய மகனிடம் சென்று சொல்லுகின்றாள், ரசம் தீர்ந்து விட்டது. அப்பொழுது இயேசு கேட்பார், அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அந்த தாய் மகனை பார்த்து வேறு ஒன்றும் சொல்லவில்லை, பணியாளர்களை பார்த்து அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். எனவே மற்றவர்களுடைய தேவையை குறிப்பால் அறிந்து மற்றவர்களுக்கு ஏற்படவிருக்கின்ற அனைத்து அவமானங்களில் இருந்தும் மற்றவர்களுக்காக அவள் தன்னுடைய மகனிடத்திலே பரிந்து பேசக்கூடிய ஒரு தாயாக அவள் இருக்கின்றாள். உங்களுள் முதன்மையானராக இருக்க விரும்புகின்றவர் தொண்டராக இருக்கட்டும், உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் அனைவருக்கும் அவர் பணியாளராக இருக்கட்டும்.
அவை தொண்டர் பணியாளர் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையிலே தொண்டு செய்கிறார்களோ பணி செய்கிறார்களோ அதை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே தொண்டராக பணி செய்கின்றவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்விலே வாழ வேண்டும். இன்று மற்றவர்களுக்காக வாழுகின்ற வாழ்க்கை என்பது மிகவும் அருகிக் கொண்டு செல்லுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நான் எனக்கு என்னுடைய குடும்பம் இது எனக்கு மட்டும்தான் வேண்டும் என்கின்ற அந்த சுயநல போக்கு இன்று எல்லோரிடத்திலும் அதிகரித்து கொண்டு செல்லுகின்றது. மற்றவர்களுக்கு நாங்கள் எதையாவது கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நல்ல பண்புகள் இன்று எங்களுடைய மனித மனங்களில் இருந்து அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சுயநல எண்ணங்களும் தாய்மகாரங்களும் விட்டு கொடுக்க முடியாத எண்ணங்களும் மன்னிக்க முடியாத தன்மைகளும் நான் என்கின்ற அகங்காரங்களும் மற்றவர்கள் நல்லாக வரக்கூடாது, மற்றவர்கள் என்னை விட முயலக்கூடாது, முன்னேறக்கூடாது என்கின்ற அந்த தீய சிந்தனைகளும் தான் இன்று மனிதர்களாகிய எங்களுடைய மனங்களை இன்று அமிழ்த்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே அவ்வகையான வாழ்க்கை முறைகளில் இருந்து விடுபட்டு தொண்டராக பணியாளராக அந்த அன்னையைப் போல நாங்களும் வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இன்றைய இந்த நாள் திருவிழா வழியாக இறைவன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே நாங்கள் எந்த அளவுக்கு இந்த அன்னை தந்திருக்கின்ற அந்த மிகவும் அற்புதமாகிய அந்த திருச்செவுமாலையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த குடும்ப செவுமாலைகள் சொல்லுவது குறைந்திருக்கிறது அல்லது நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. எங்கே வீட்டில் அம்மா அல்லது அப்பா தனியே இருந்து சொல்லுவார்கள், பிள்ளைகளை பார்க்க முடியாது. சில வேளைகளிலே நான் வீடுகள் சந்திக்க செல்லுகிற பொழுது அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த தொடர் நாடகங்களில் இடைவேளையில் தான் ஒவ்வொரு ஹேரணிக்கம் நடக்கும். சில நேரம் அல்லந்த மாதிரியாய் வாழ்க பிள்ளை இந்த புட்டா பிஞ்சிட்டு ஒருக்கா வெட்டி போய் பார்த்துட்டு வான இப்போ எங்களுக்குள்ளேயே ஆசீர்வதிக்கப்பட்டவ என்ன பிள்ளை. இப்படித்தான் இன்றைக்கு எங்களுடைய சிவமாலைகள் சில நேரங்களில் போய்கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, முந்தைய காலங்களிலே 7 மணி 6 மணி என்று சொன்னால் எல்லோருடைய வீடுகளிலும் திருச்செவுமாலை ஓதுகின்ற சத்தங்களைத்தான் நாங்கள் கேட்க முடியும். ஆனால் இன்று பாடல்களும் தொடர் நாடகங்களுடைய சத்தங்களும் இன்னும் தேவையற்ற சத்தங்களும் வீதிகளிலே நின்று கூடி குழாவுகின்ற நன்மைகளும் தான் நடைபெற்று கொண்டு அதிகரித்து கொண்டு செல்லுகின்றவை ஒழிய இந்த அன்னையினுடைய அந்த திருச்செவுமாலையை குடும்பங்களாக இருந்து சொல்லுகின்ற அந்த பண்புகள் எல்லாம் அருகிவிட்டன, நின்பாட்டு விட்டு விட்டன. இன்று பிள்ளைகளுக்கு கேட்டால் எத்தனை காரணிக்கம் இருக்குன்னு கேட்டால் தெரியாது. மகிழ்மென்ற காரணிக்கம் தெரியுமா? தெரியாது. மகிழ்ச்சின்னு தெரியுமா? வியாகுலம் தெரியுமா? ஒளியின் மர நிகழ்ச்சி ஒன்றும் தெரியாது. ஏண்டா அத்தளவுக்கு நாங்கள் வீடுகளில் திருச்செவுமாலை சொல்வதில்லை, அவர்களுக்கும் சொல்லி கொடுப்பதில்லை. அவர்களை இருத்தி வச்சு நாங்கள் அந்த திருச்செவுமாலையை சொல்லுவதற்கு நாங்கள் மறந்து விடுகிறோம், தவறி விடுகிறோம். அவை எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த திருச்செவுமாலை ஓதுகின்ற அந்த பண்புகளை, அந்த நல்ல பழக்க வழக்கத்தை நாங்கள் வளர்த்து கொள்வதன் வழியாக அந்த அன்னையிடமிருந்து ஆசீர்வாதத்தை பரிந்து பேசுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த விழாவை கொண்டாடிவிட்டு செல்வதிலே எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. மாறாக இந்த அன்னையினுடைய விழாவை கொண்டாடுவதன் வழியாக அந்த திருச்செவுமாலையினுடைய பக்தி மென்மேலும் அதிகரிக்கப்படவும், எங்களுடைய குடும்பங்கள் அந்த திருச்செவுமாலை சொல்லுகின்ற அந்த நல்ல பண்பை வளர்த்து கொண்டு விருத்தி செய்து கொண்டு அதன் வழியாக நாங்கள் நல்லதொரு வாழ்வை, இறைவனுக்கு உகந்த வாழ்வை வாழ வேண்டும் என்கின்ற அந்த பண்பை நாங்கள் இந்த கொண்டாட்டங்கள் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, எனவே இன்றைய நாளிலே சிறப்பாக எல்லோரும் நாங்கள் சேர்ந்து வீடுகளிலே சென்று இந்த திருச்செவுமாலையை ஓதுவோம். இன்று அன்னியானவள் பல பங்குகளுக்குள்ளே வலம் வந்து கொண்டிருக்கிறாள், வீடு வீடாக வந்து கொண்டிருக்கிறாள். அவள் எங்களை தேடி வருகிறாள் என்று சொன்னால் நாங்கள் அவளுக்காக என்னத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அவள் எங்களிடம் இருந்து பணத்தையோ பொருளையோ கேட்கவில்லை, மாறாக எங்களுடைய நல்ல மனமாற்றமிக்க உள்ளத்தையும் அந்த திருச்செவுமாலையையும் சொல்லுகின்ற அந்த நல்ல பழக்கத்தையும் தான் அவள் கேட்டுக்கொண்டிருக்கின்றாள். அவை அந்த அன்னை எங்களை ஆசீர்வதிக்கின்றாள் என்று சொன்னால் நாங்கள் அந்த அன்னையை இன்னும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அதற்கு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறையும் தான் அந்த அன்னையை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே,
எனவே இன்றைய நாளிலே இந்த அன்னைக்கு நாங்கள் விழா எடுக்கின்ற வேளையிலே அந்த திருச்செவுமாளியை நாங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுவோம். அவளுடைய அந்த அற்புதம் நிறைந்த அந்த திருச்செவுமாளி எங்களுடைய வாழ்க்கையிலே பல புதுமைகளை நிச்சயமாக உண்டு பண்ணும். நம்பிக்கையோடு நாங்கள் செபிக்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு அந்த திருச்செவுமாளியை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, அந்த அன்னை எங்களுக்காக பரிந்து பேசி தன்னுடைய குமாரனிடத்திலே நாங்கள் கேட்பதை, நாங்கள் விரும்புவதை, நாங்கள் ஆசிப்பதை நிச்சயமாக அவள் பெற்றுத்தருவாள் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நாளிலே தொடர்ந்தும் பயணிப்போம். நல்லதொரு சீடனாக, சீடத்தியாக, மற்றவர்களுக்கு உதவுகின்ற நல்ல பண்பை கொண்ட பிள்ளைகளாக அந்த அன்னை மரியைப் போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து இறைவனுக்கு நல்ல சாட்சிகளாக மாறிட தொடர்கின்ற பலியிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடி வரம் கேட்டுக்கொள்ளுவோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டுக் கொள்ளுவோம். எங்களுடைய வாழ்வின் தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்து சொல்லி செபிப்போம். வல்லமையின் நிறைவா, எமது அன்னையாம் திரு அவையை ஆசீர்வதித்து காத்தருளும். அதில் பணியாற்றும் திருநிலை பணியாளரும் பொதுநிலை பணியாளரும் தமக்குரிய பணிகளை நிறைவாக ஆற்றிட தேவையான இறையருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வடிவே இறைவா, எமது குடும்பங்கள் இறையன்பில் வளரவும், தினமும் தம் இல்லங்களில் குடும்ப செவுமாலை ஓதி ஆசீர்வாதங்களால் நிறையவும், ஒப்புரவு அருள் அடையாளத்தை தகுந்தபடி பெற்று அதனூடாக இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்ல வேண்டிய வரம் தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் அளிக்கும் இறைவா, வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வாழும் நம் குடும்ப உறவுகள் இறையன்பில் நிறைவுற்று வாழவும், நோயுற்றோர், ஆதரவற்றோர், தனிமையில் வாடுவோர், சிறையில் துன்பங்களை அனுபவிப்போரும் உம்மால் ஆறுதல் பெறவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, எமது நாட்டு தலைவர்களை உம்பாதம் தருகின்றோம்.
அவர்கள் நீதியான முறையில் ஆட்சி செய்யவும் அதன் மூலம் நாட்டு மக்கள் நலமுடன் வாழவும் தொழில்துறைகள் வளம் பெறவும் உலக நாடுகளில் போர் அச்சுறுத்தல்கள் நீங்கி மக்கள் அச்சமின்றி வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பு மிக்க தந்தையே, எமது பங்கு தந்தையையும் இத்திருதின வழிபாடுகளில் உம்மை நெறிப்படுத்திய அருட்பணியாளர்களையும் அன்னையின் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றும் அருட்பணியாளரையும் அத்துடன் திருக்குடும்ப கன்னியர் மட அருட்சகோதரிகளையும் உம் ஆசீர்வாதங்களால் நிறைத்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடிக் கொள்வோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் நடத்தும் வேள்வி இது, இறைவனை கலந்திடுவாய். இறையவனே நினியவனே, இசைந்து ஏற்றிடுவாய். இறைவா இசைந்து ஏற்றிடுவாய். இதயம் நடத்தும் வேள்வி இது, இறைவனை கலந்திடுவாய். இறையவனே நினியவனே, இசைந்து ஏற்றிடுவாய். இறைவா இசைந்து ஏற்றிடுவாய். இதயம் நடத்தும் வேள்வி இது. வானும் கடலும் சேர்வது போல உன்னில் இணைய நினைக்கின்றேன். வானும் கடலும் சேர்வது போல உன்னில் இணைய நினைக்கின்றேன். எங்கும் இதய வேட்கையினை தீர்த்திட அழைக்கின்றேன். இறைவா தீர்த்திட அழைக்கின்றேன்.
சேர்வது போல உன்னில் இணைய நினைக்கின்றேன். வானும் கடலும் சேர்வது போல உன்னில் இணைய நினைக்கின்றேன். எங்கும் இதய வேட்கையினை தீர்த்திட அழைக்கின்றேன். இறைவா, தீர்த்திட அழைக்கின்றேன். இதயம் நடத்தும் வேள்வி இது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த கல்வாரி திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். உம்மொரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்வதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோர்களாவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாளின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையும் உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அளித்தாரும். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திரளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் விலையில் மக்குவந்தவளாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து மன்றாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அருகில் இருப்பவர்களோடு ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளுவோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கண்ணீரும் கவலையும் நிறைந்திடும் பூவுலகில் பன்னீராக மாற்றும் தன் வல்லமையை தேடுவோம். கண்ணீரும் கவலையும் நிறைந்திடும் பூவுலகில் பன்னீராக மாற்றும் தன் வல்லமையை தேடுவோம். கண்ணீரும் அரசமாகும், தண்ணீரும் அரசமாகும், கண்ணீருமை வேண்டுவோம். எண்ணமெல்லாம் புனிதம் அடைய உண்மையொளியை நாங்கள் அறிய, எண்ணமெல்லாம் புனிதம் அடைய உண்மையொளியை நாங்கள் அறிய, உன்னத வாழ்வை உலகில் அடைய உன்னொரு வரமும் கொடுத்து ஆளவா கொஞ்சம் தமிழினிலே. ஏத்தி போற்றி பாடுவேன், நன்றி சொல்லி பாடுவேன், அன்பே அழகே அருளே. உம்மை ஏத்தி போற்றி பாடுவேன், நன்றி சொல்லி பாடுவேன், அன்பே அழகே அருளே. என்னை கைதூக்கி காத்தவும் கருணைக்கே புகழ் பாட்டு பாடி மகிழ்வேன். இறைவா இறைவா ஏற்றி போற்றி பாடுவேன், நன்றி சொல்லி பாடுவேன், அன்பே அழகே அருளே. அன்பான் சோருங்களே, இன்று நாளில் சிவமாலை அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடும் சிவமாலை சபையினருக்கு உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய பணி சிறக்க இறைவனை பிரார்த்தித்து நிற்கின்றேன். அடுத்ததாக இன்றைய தினம் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து எங்களுக்கு மறைவுரை வழங்கிய ஹென்ரியரசர் உதவி அதிபர் அருள்தந்தை சுமன் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய நன்றிகள். அடுத்ததாக திருப்பலி முடிந்ததும் வளமை போல அன்னையினுடைய திருசிறுவ பாவனையும் அதைத் தொடர்ந்து திருசிறுவ ஆராதனையும் இடம்பெறும். இதோ உம் வயிற்றில் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவரது பெயர் இயேசு என்று அழைக்கப்படும். இறைவனுக்கு நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இந்த அருளடியாளத்திலும் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னையினுடைய சிறப்பாசி பெற தலைவணங்கி ஆமீன் என்று பதில் சொல்வோம். புனித கன்னிமரியாளின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக.
அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வில் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள்.